டைட்டில் கூட விட்டுட்டாங்க. அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி. அதுதான் முதல்ல ஒரு கேள்வியா இருந்தது. "அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்?" அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். வேற என்ன கான்ஃபிடன்ஸ்? வேற எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன்னு நான் நம்புறேன் சினிமாவுல. இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு. அது அது மட்டும் தான் உடைக்க முடியுமா என்ன? இதையும் உடைப்போம்ன்னு தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம். அது நான் வந்து இந்த மேடையில தான் அத நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க. உண்மை இதுதான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு பர்சனலா ஆஸ் அ ஹியூமனா, ஆக்டர்லாம் விட்டுருங்க. ஆஸ் அ ஹியூமனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நான் ஷாருக் கான் சார் கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சேன். அவரு தான் அவர் கம்பெனில முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நான் எப்பலாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ, அப்ப வொர்க் பண்றேனோ, அப்ப எல்லாம் இந்த மாரி பண்ணணும்னு நான் நெனச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை என்னன்னா, இது ஒரு மாயைய பெண், ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பெண் இல்லாம ஆணுக்கு அர்த்தம் இல்ல. ஆண் இல்லாம பெண்ணுக்கும் அர்த்தம் இல்ல. இதுதான் உண்மை. இதே மாரி தான் எல்லாமே. பிளாக், ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும், அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தா மட்டும் தான் அது மீனிங்காவே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு வகையில வந்துட்டு, ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நெனைக்கிறேன்.